இன்பநிதி தான் அவரோட பேர். அதான் அப்பா நிதி வச்சுருக்காரு, அப்புறம் எதுக்கு நமக்கு தனியாக நிதி என்று இன்பன் உதயநிதி என்று பெயரை மாற்றிக்கொண்டார். நேற்றே நம்ம பேசினோம், இந்த குடும்பம் சினிமாவின் மூலமாக அரசியலில் கால் பதித்து தமிழ்நாட்டை கையகப்படுத்துவது எளிது என்று இந்த குடும்பம் இப்போதல்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே நினைத்து வருகிறார். இறந்து விட்டார். திரு மூக்க முத்துவை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போது அவர் தானே மூத்த மகன் மூக்க முத்துக்கு. அந்த வரலாறு தெரியுமா? எந்த தைரியத்தில் அப்படி நினைத்தார் என்று தெரியவில்லை. எம்ஜிஆருக்கு இவர் சமம் என்று நினைக்கிறார். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தில் 70களில் அந்த படத்தை அறிமுகப்படுத்துகிறார். படத்தோட ப்ரொடியூசர் யார் சொல்லு? அஞ்சுகம் ஃபிலிம்ஸ் என்று அந்த படத்தை எடுக்கிறார்கள். முதல் படம் பிள்ளையோ பிள்ளை, ரைட்டா? இப்போது அந்த காலத்து விலையில் எம்ஜிஆரோட படத்தை ஒரு ஏரியாவுக்கு, எம்ஜிஆரோட படம் ஒரு ஏரியாவுக்கு 1000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்க. பிள்ளையோ பிள்ளை பூஜை போட்ட உடனே எவ்வளோ விற்றுச்சு தெரியுமா? 2000 ரூபாய். எப்படி சார்? யார் வாங்கிறது? இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லை, இந்த கம்பெனி தான் அப்போது வாங்குகிறது, ஈடிஏ குழுமம். அப்போது சர்க்காரையா கமிஷனில் இது ஒரு குற்றச்சாட்டு. அந்த ஈடிஏ குழுமத்திட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்பா எம்ஜிஆர் படத்தை நீ 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்கினன்னா புரிஞ்சுக்க முடியுது, ஒரு பெரிய ஹீரோ. ஆனால் அவர் படமே மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு தான் போகுது. இன்றைக்கி தான் புதுசாக ஒருத்தர் ஹீரோவாக அறிமுகமாகறாரு, அவர் படத்தை எதுக்குப்பா நீ 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்குகிற ஏரியாவை 2 மடங்கு விலைக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சர்க்கார் கமிஷனில் பதில் சொல்கிறாங்க. அந்த ஈட்டிய குழுமத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் என்று எங்களுக்கு தோன்றியது, அதனால் அதிக விலை கொடுத்து வாங்கினேன். அந்த கருணாநிதிக்கு வர வேண்டிய லஞ்சத்தை ஈட்டிய குழுமம் இப்படி கொடுத்தது, புரியுதா? அன்னையிலேருந்து, நான் சொல்கிறது 72, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கு.